இங்க ஒரு பெரிய ப்ராப்ளமே என்னன்னா, இது எல்லாமே நடந்தா கூட, ஃபைனலா இந்த வோட் ட்ரான்ஸ்ஃபர்ன்னு இருக்கிறது இல்லையா? பிட்வீன் ஏடிஎம்கே ஏடிஎம்கே அண்ட் அண்ட் பிஜேபி பிஜேபி. அது நடக்கணும். அது நடந்தா தான் அத வீக்கன் பண்றதே அதிமுக, பாஜக அந்த தலைவர்களுடைய அந்த அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே. அந்த பேசு பொருள் எங்கேருந்து வருது உங்களுக்கு? ட்விஸ்ட் பண்றவங்களும் வச்சுப்பான். அதுக்கான ஸ்பேஸ் குடுக்கறதுமே பாஜக தலைவர், அதிமுக தலைவர் தான் இருக்காங்க. அதுதான் இந்த ஒற்றுமை வரணும்னு நானும் ஒத்துக்கிறேன் அன்பு. நான் வந்து ஒண்ணும் இங்க சப்போர்ட் பண்ணி நான் முட்டு குடுத்து பேசலையே. நான் வந்து இப்ப எந்த கட்சியும் சாராதவன். ஸோ அதனால வந்து நான் வந்து எனக்கு அதான் வந்து சார் நீங்க சொல்லபடி பார்த்தா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் தூக்கி வச்சுட்டு டிஎம்கேவ நம்ம எப்படி அரசியல்ல இருந்து கரெக்ட். நம்ம அதுதான் அரியணையில எடுக்கலாம் அப்படி தானே அவங்க போணும். முதல்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் இருக்கணும். இவங்க வந்து முதல்ல இந்த பிரச்சாரத்துக்கு போறேன், மாநாடுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புறதுக்கு முன்னாடி, எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு, இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் எடுக்கணும் முதல்ல. எல்லா ஏடிஎம்கே உடைய செகண்ட் லைன் லீடர்ஸு, பிஜேபி லீடர்ஸு, மத்த கட்சிகளுடைய லீடர்ஸ் எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு, "இத பாருப்பா, இதுதான் அடிச்சுக்கிறதுனா, புடிச்சுக்கிறதுனா வாங்க ரூம க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ளேயே முடிச்சுக்கலாம். பட் இத விட்டு வெளில போம்போது எல்லாருமே ஒரே வாய்ஸ்ல இப்படி தான் எப்படி பேசணும்னு முதல்ல டிஎம்கே கூட்டணி வெளிய வந்து அத வந்து பேசுறாங்களோ. முதல்ல இவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும்னு சொல்றேன் நானு. அத ஒழுங்கா பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க தெரு பிரச்சாரத்துக்கு போங்க, மாநாட்டுக்கு போங்க, என்ன வேணா பண்ணுங்க.